விஷுத்த சக்கரனுடைய வளர்ச்சி பருவம் வந்து 7 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும். இந்த வளர்ச்சி பருவத்துல வந்து குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகும். என்னென்ன பாக்குறது எல்லாத்தையும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, தனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தி படைப்பாற்றல் எல்லாத்துக்கும் வளர்றதுக்கு இந்த இந்த ஏஜ், இந்த விஷுத்த சக்கர வளரும் பருவத்துல நடக்குது. இந்த குழந்தைகள் வந்து பிஹேவியர், அதனுடைய நடத்தை, அதுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வளர்க்கறதுக்கு ஊக்குவிப்பது பெற்றோர்களுடைய கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்களை தவிர இது பள்ளிக்கும் போறதுனால பள்ளியினுடைய ஆசிரியர்களுடைய பொறுப்பும் இது அதிகமா இருக்கு. இந்த விஷுத்தி சக்கரம் வந்து உடம்பு உள்ள இருக்கிற தைராய்டு, பேராதைராய்டு ரெண்டினுடைய நாளமில்லா சுரப்பிகளை சார்ந்தது. தைராய்டுன்றது வந்து உடம்பு வளர்ச்சிக்கு. உடம்பு வளர்ச்சின்னா உடலினுடைய வளர்ச்சி மட்டும், ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் இல்லை. குழந்தை பிறக்குச்சு சின்னதா இவ்வளோண்டு இருக்கு. ஆனா அந்த குழந்தை வளர வளர அதுக்கு வெயிட்டும் ஜாஸ்தியாகுது, ஹைட்டும் ஜாஸ்தியாகுது. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுறுப்புகளும் அதுக்கு தகுந்த மாதிரி வளரணும் இல்லையா? அதுக்கும் growth ஹார்மோன், தைராய்டுடைய ஹார்மோன் வந்து தேவை இருக்கு. அதனால உள்ளுறுப்புகளும் வெளி தோற்றமும் வளர்றதுக்கு இந்த தைராய்டு, இதுக்குள்ள இந்த தைராய்டுக்குள்ள இன்னொரு எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கு, நாளமில்லா சுரப்பி இருக்கு, அதுக்கு பேர் பேராதைராய்டு. அது என்ன செய்யறதுன்னா, சூரிய ஒளியிலிருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்குது இல்லையா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கால்சியம் கிடைக்குது. இது ரெண்டையும் சேர்த்து அது கிரகித்து உள்ளுக்குள்ள வளர்ற எலும்புக்கு வலு சேர்க்கறதுக்கு இந்த பேராதைராய்டு உதவுது. கால்சியம் மெட்டபாலிசம், கால்சியத்தை கிரகிக்கிறதுக்கு அதோட விட்டமின் டியும் சேர்த்து எலும்புக்கு வேணும். எலும்பு நல்ல வளர்ச்சி அடைகிற பருவம் இது. நல்ல உறுதியா இருக்கிறதுக்கு இந்த பேராதைராய்டு உதவுது. இந்த விஷுத்தி சக்கரம் வந்து ஆகாயம் என்னும் இயற்கை சக்தி சார்ந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம குரல் வளைய பாக்குறோம். குரல் வளைன்றது நம்ம மூக்குல இருந்து மூச்சு இழுக்கிறோம் இல்லையா? மூக்கு வழியாக, வாய் வழியாக சாப்பிடுறோம். இது ரெண்டும், வாய் வழியா போற சாப்பாடும் மூக்கு வழியாக போற காற்றும் வாயுவும் ஒரே இடத்துல சேரும். அதாவது இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா, ஒரு பச்சை கலர்ல ஒரு இடம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு அதிசயமான உறுப்பு. இதுலதான் காற்றும் போகுது, உணவும் போகுது, ரெண்டும் இங்க போகுது. ஆனால் நமக்கு தெரியாமே இந்த காற்று வந்து பிரிக்கப்பட்டு இன்னொரு கொஞ்சம் முன்னாடி இருக்கு இல்லையா, ஒரு தடிப்பமா இருக்கு இல்லையா, அது பேர் லாரிங்ஸ்ன்னு பேரு, குரல் வலை. அதுக்கு போய் அந்த காற்று உள்ள போயிடும். இந்த ஃபேரிங்ஸ் வந்து காற்றையும் சாப்பாட்டையும் திடப்பொருளையும் பிரிக்குது. திடப்பொருள் மட்டும் இல்ல, திரவ பொருளையும் உணவு குழலுக்கு போக வேண்டியதையும் காற்றையும் பிரிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஃபேரிங்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபேரிங்ஸ்ல இருந்து போற சக்தி வந்து காற்று வந்து லாரிங்ஸ்ன்னு ஒரு குரல் வலை இருக்குது தொண்டன் பகுதியில, அதுக்கு போகுது. அதுல போடுற உடனே அதுக்கு என்ன ஆகுது, காற்று வந்து உள்ள போய் அதுக்கு கீழே ஒரு குழல் மாதிரி இருக்கு இல்லையா, அது வழியா போய் நுரையீரல போய் சேருது. ஆனா இதுக்கு பின்பக்கம் இருக்குது வயலட் கலர்ல ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து உணவு குழல். அது வழியாக உணவு பிரிஞ்சு போயிடும். இப்ப இந்த தொண்டை பகுதியில இருக்கிற லாரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ரெண்டு உறுப்புகள் வந்து குரல் நாடல்னு பேரு. அது ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கு சேரப்படி லாரிங்ஸ். அது என்ன, காற்று உள்ள போறச்ச அது ஒரு மாதிரி அசைவுகளை உண்டாக்குறது. அந்த அசைவுகளினால நம்ம பேச முடியும். ஸோ பேசுறது வந்து குரல் நாணல்னு இருக்கு, அது வழியாக நம்ம அது அசைவுனால காற்று உள்ள போறச்ச இந்த ரெண்டும் அசையறதுனால நம்ம பேச முடியறது. இந்த பேசுறது வந்து குழந்தையில இருந்தே பேசுறோம். அது திறம்பட பேசுறதுக்கு இந்த இடத்துல விஷுத்தி சக்கர, அந்த ஆகாயன்ற சக்தி போய் விஷுத்தி சக்கர வழியாக லாரிங்ஸ்க்கு போய் நம்ம பேச முடியும். இப்ப குரல் வலையை பார்த்துட்டோம். குரல் வலையில் நம்ம எப்படி பேச முடியும்ன்றது, எந்த உறுப்பினால பேச முடியும்ன்றத பாக்குறோம். இந்த திறம்பட பேசுதல் குழந்தைகளுக்கு வந்து நல்ல சின்ன வயசுலயே 1 வயசுல 2 வயசுலயே பேச ஆரம்பிக்குது. ஆனா திறம்பட பேசுதல்னா இது ஒரு நுண்ணிய சக்தி. இந்த சக்தி வந்து ஏன்னா அது நம்ம பேசுறது, மற்றவங்க பேசுறது காதுல கேட்க முடியும். காதுல கேட்டா என்ன, காதுல இருந்து அந்த அலைகள் வந்து மூளைக்கு போகுது.
மூளைக்கு போன உடனே அது வந்து இந்த வாய்க்கு வந்து நீ இதை பேசு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குது. இப்ப என்ன ஆகும், ஆர்டர் கொடுத்த உடனே தொண்டையில இருக்கிற அந்த பாகம் இருக்கு லாரிங்ஸ்ல வந்து குரல் வளை அது பேச ஆரம்பிக்குது. ஸோ இது மூணும் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம பேசுறதுக்கு உதவுது. சும்மா பேசுறது மட்டும் இல்ல, காதுக்கு போறது இல்லையா, காது வந்து எந்த சக்கரம் சேர்ந்தது, ஆக்னேய சக்கரம். அதுல இருந்து மூளைக்கு போறது இல்லையா, மூளை வந்து ஆக்னேய சக்கரம் சகசிர சக்கரம் ரெண்டுத்தையும் சேர்ந்தது. மூளையில இருந்து ஆர்டர் வருது இல்லையா, அப்போ வாய் வழியா நம்ம பேசுறோம், வாயில் வாயை யசிச்சு பேசுறோம். அது வந்து அகைன் அக்னி சக்கரம் சேர்ந்தது. இப்ப இது மூணும் சேர்ந்து அக்னி சக்கரம் சகசிர சக்கரம் மறுபடியும் பேசுறது ஆக்னேய சக்கரம் எல்லாமே சேர்ந்து இப்ப நம்ம பேச முடியறது வந்து விஷுத்த சக்கரம் சேர்ந்தது. சோ மேல இருக்கிற 3 சக்கரமும் ஆகாயன்ற சக்தியை சேர்ந்தது. விஷுத்த சக்கரம், அக்னி சக்கரம், சகசிர சக்கரம் மூணும் வந்து ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம பேச முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா இந்த மூன்றும் ஆகாயம் என்ற சக்தியை சேர்ந்தது. திறம்பட பேசுதல். இப்ப பேசுறோம், நம்ம காது கேக்குது, கேட்ட உடனே என்ன பண்றோம், அது உள்ள வாங்கி நமக்கு மனசுல போகுது, காது வழியா மனசுக்கு போகுது. அப்ப நம்ம மறுபடியும் பேசணும். அப்ப மறுபடியும் அவங்க கிட்ட பேசுறச்ச இந்த உண்மையை பேசுறோம், நமக்கு மனசுல தோன்றது பியூரா சுத்தமா பேசுறோம். அதனால இந்த சுத்தம்ன்றதுதான் விஷுத்தி. வீன்றது அது இன்னும் கொஞ்சம் திறம்பட பேசுறதுக்கு விஷுத்தி சக்கரம். ஸோ உண்மையை பேசுறதுக்கு, பரிசுத்தமா பேசுறதுக்கு, சுத்தமா பேசுறதுக்கு விஷுத்தி சக்கரம். இது திறம்பட பேசுதல். பேச்சாற்றல். குழந்தைகளை பள்ளிக்கு சேர்க்கிறோம். இந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி 2 வயசுல 3 வயசுலயே இந்த குழந்தைகள் என்ன பண்ணுது, நிறைய பேச ஆரம்பிக்குது. அந்த திறமையை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிச்சு பெற்றோர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே, பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பேச்சாற்றல நல்ல கத்துக்கும். அதோட இல்ல, பிள்ளைகளை பள்ளிக்கு சேர்க்கிறோம். அப்ப பள்ளியில சேர்க்கறச்சு இந்த பேச்சாற்றலுடைய குழந்தை என்ன பண்ணுவாங்க, அதை இன்னும் கொஞ்சம் ஆசிரியர்கள் ஊக்குவிச்சு நீ இங்க இந்த போட்டியில பேசு, இந்த போட்டியில பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிப்பார்கள். இந்த பேச்சாற்றல ஊக்குவிப்பதற்கு பெற்றோர்களுக்கும் கடமை உண்டு, ஆசிரியர்களுக்கும் அவங்களுடைய திறமையை உபயோகிச்சு அவங்கள அதை ஊக்குவிக்கிறதுக்கு ஆசிரியர்களோட கடன் பட்டிருக்கிறார்கள். இது ரெண்டும் பேசச்சு என்னாகும், அந்த குழந்தைய வந்து நிறைய போட்டிக்கு அனுப்புவாங்க. இந்த போட்டியே நல்ல பேச 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 அந்த பள்ளிக்கே நல்ல பேர் வரதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து சில ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுல வந்து பேச்சாற்றலை திறம்பட பண்றதுக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ண இந்த குழந்தைகளை இன்னும் நல்லா பேசுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த பேச்சு போட்டியில வந்து நம்ம பட்டிமன்றம்ன்றது இருக்கு இல்லையா, பட்டிமன்றம் வந்து இன்னைக்கு இந்த குழந்தை வந்து ஏதான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா அதை ஒட்டி பேசும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம உயிர் வாழறதுக்கு பணம் தேவையா, இல்ல மனசு சந்தோஷமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணுமா, பணம் தேவையா அப்படின்னு ஒரு முதல் நாள் இந்த குழந்தைன்னா பணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுது. மறுநாள் வேற ஒரு போட்டிக்கு போது அதே குழந்தை இல்ல ஆரோக்கியம் தான் தேவைன்னு. அதாவது பேச்சாற்றல் உபயோகிச்சு இந்த குழந்தை இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஆனால் இந்த திறமையை வந்து நல்லா உபயோகிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து நிறைய படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். வீட்டுல வந்து இந்த இப்படி பேசு அப்படி பேசு நல்லதை பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தா அந்த பேச்சாற்றல் இன்னும் நிறைய வளரும். ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்துல பொறுப்பு ஜாஸ்தி. அவங்கள ஊக்குவிச்சாக்கா அவங்க பெரியவங்கனால வந்து பேச்சாற்றல்னால நிறைய இடத்துல பேச்சு திறமையினால முன்னுக்கு வருவாங்க. அது சொந்த சிந்தனை. இப்ப என்னன்னா சொந்த சிந்தனைன்னா, நான் ஏதோ நினைக்கிறேன், ஒரு 4-5 பசங்க எல்லாம் ஒன்னா பேசுவாங்க, அப்ப வந்து அவங்க ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா இந்த குழந்தை வந்து இல்ல இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமா தான் நினைக்கிறத சொந்தமா சொல்றதுக்கு சொந்த சிந்தனை. நான் அவங்க தப்பு பண்ணா கூட இல்ல இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது இல்லையா, அது சொந்த சிந்தனை. நம்பிக்கை, தன்னம்பிக்கை. என்னால தனியா பள்ளிக்கு போக முடியும், நான் போவேன், நான் நல்லா படிப்பேன், நல்ல பெரிய ஆளாவேன், அந்த மாதிரி சொந்த சிந்தனையோட தன்னம்பிக்கையோட வளருது. தனக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த அந்த பவர் ஜாஸ்தி பண்றதுக்கு
தனக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். என்னால முடியும், நான் இதை பண்ண முடியும், நான் இதை செய்ய முடியும், நாளைக்கு இந்த வேலை இருக்கு, இதை நான் பண்ணி ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு நம்பிக்கையோட நம்ம பண்ணோம்னா மேல வளர முடியும். அந்த தன்னம்பிக்கை இல்லாம ஐயோ என்னால இது முடியாது, என்னால இது முடியாது அப்படின்னாக்கா அப்படின்னு சொன்னாக்கா அந்த தன்னம்பிக்கைன்றது பவர் வந்து போயிடும். தன்னுக்குள்ளேயே ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தன்னம்பிக்கை இல்லாத ஒரு வரும் ஒரு உணர்ச்சி வரும். அது அதை தவிர படைப்பாற்றல், இந்த கலைகளை வளர்க்கறதுக்கு இந்த குழந்தைகளுக்கு இந்த பருவம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அதாவது ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி ஒண்ணு இருக்கு. அதை தூண்டு வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. அது என்னன்னா கலை வளர்ச்சி, ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடியே பெற்றோர்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி பருவத்திலேயே 3 வயசுல அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்தாக்க இந்த குழந்தைக்கு இதுல பிடிச்சிருக்கு, இதை நம்ம நிறைய ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி இதை ஊக்குவிக்கிறது திறமை வரும். அதே மாதிரி பள்ளிக்கு போன அப்புறமும் இந்த குழந்தையினுடைய திறமையை பார்த்து இந்த டீச்சர்ஸ்க்கு இந்த ஒரு குழந்தை மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா பிரகாசமா பண்ணுது, இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸும் அவங்களுக்கு நல்லா ஊக்குவிப்பாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த இந்த முதல் பிக்சர் பாருங்க. அந்த குழந்தை வந்து சுகன்யான்னு பேரு. 3 வயசுல வந்து வில்வித்தையில ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு நிறைய வெற்றியை கண்டு அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தன்னுடைய சூழ்நிலையில தன்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதோட இல்ல, அது வந்து அந்த திறமை, அந்த பேசும் திறமையை வளர்த்துக்கிச்சு. தான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், தன்னுடைய சுற்றுச்சூழல்களுக்கு எதிர்த்து தான் முன்னுக்கு வந்ததெல்லாம் அதை பேசி மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நீங்களும் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனல் டாக், அதாவது மற்றவங்களை எப்படி முன்னாடி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கினது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல போய் இந்த குழந்தைய வந்து நீ அவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு எப்படி பேசுறது அப்படின்னு பேச வச்சாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல இந்த பொண்ணு சேர்ந்திருக்கு, நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. ஆனா இந்த குழந்தை முதல்ல ஸ்கூல் சேரச்ச ஒரு இடத்துல அப்ளை பண்ணிருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து நீ இதுக்கு லாயக்கு இல்லை, இந்த ஸ்கூல்ல நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதே ஸ்கூல்ல இந்த பொண்ணை கூப்பிட்டு நீ எப்படி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொல்லி இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி இதோ வந்து சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு பாருங்க. இது வந்து 11 வயசுக்கெல்லாம் நிறைய ஸ்பீச் கொடுத்து மேத்ஸ்ல ப்ரொஃபிஷியன்சி, அதனுடைய திறமையை நல்லா வெளிப்படுத்தி அவங்க இந்த குழந்தைய நிறைய ஊக்குவிச்சதுனால காலேஜ்லயே ப்ரொஃபஸர் போஸ்ட், ஆனரரி ப்ரொஃபஸர் போஸ்ட் எல்லாம் கொடுத்து நிறைய, ஒரு கண்ட்ரில மட்டும் இல்ல எல்லா கண்ட்ரிலும் இந்த பையனை கூப்பிட்டு அந்த காலேஜ்ல அந்த பையனை பேச வச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த குழந்தை பாருங்க, ஐன்ஸ்டீனோட ஐக்யூ ஜாஸ்தி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் ஐன்ஸ்டீனோட இது ஜாஸ்தி. இதே மாதிரி நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி எப்படி சின்ன வயசுலயே நிறைய தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி 15, 20, 21 வயசுக்குள்ள எப்படி அவங்க ஷைன் பண்ணாங்க, திறமையை வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸை போட்டு அவங்களெல்லாம் போட்டு வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பிரமிப்பா இருக்கும். ஒரு ஸ்பெல்லிங்ன்றது எழுத்து கூட்டி படிக்கணும். ஒரு வேர்டு இருந்ததுன்னா, ஒரு வார்த்தை இருந்ததுன்னா இதுக்கு எழுத்து கூட்டி படிக்கணும்ல, அதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க போட்டியில, அமெரிக்கால வருஷம் நடக்குது. அதுல வந்து ரொம்ப கஷ்டமான கடினமான வார்த்தையை கொடுத்துட்டு இதுக்கு நீ எழுத்து கூட்டி சொல்லு அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து நிறைய பேர் ஸ்பெல்லிங் பேல நிறைய பிரைஸ் வாங்கியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் இந்தியாவை சேர்ந்த குழந்தைகள். ஆனா இந்த இந்தியால இல்லை, இப்போ அமெரிக்கன் சிட்டிசன், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கால இருந்து அமெரிக்கன் சிட்டிசன். ஆனா ஸ்பெல்லிங் பீன்னு இது பேர், இந்த காம்படிஷன் பேரு. இதில் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்க குழந்தைகள்லாம் முக்கால்வாசி பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் குழந்தைகள். இதே மாதிரி இந்த 10 வயசுக்குள்ள 2 வருஷத்துல ஸ்கூலிங் முடிச்சுட்டாரு இவரு. அதுக்கப்புறம் 14 வயசுல டிகிரியும் வாங்கியாச்சு. இதுதான் நம்ம குழந்தைகளை திறம்பட வளர்க்கறதுக்கு, அதனுடைய திறமையை கண்டுபிடிச்சு எப்படி ஊக்குவிக்கிறது அப்படின்றது வந்து முதல்ல பெற்றோர்கள், அப்புறம்
வகுப்புல இருக்கிற டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் மேல மேலே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி தானே முன்னுக்கு வருது. அப்புறம் இப்போ வந்து அந்த காலத்துல மாதிரி கிடையாது. இந்த காலத்துல வந்து நிறைய இவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. அதாவது மீடியால, பேப்பர்ல நிறைய வரத்துக்கு போட்டோ எடுத்து இவங்களெல்லாம் போட போட ஊக்குவிக்கிறதுக்கு மீடியாவும் நிறைய இருக்கு. சோசியல் மீடியா வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய இவங்களை யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இவங்களை பத்தி நிறைய இருக்கு. அதனால எல்லாருக்கும் இவங்களை பத்தி தெரியும். திறமை இருந்தா வெளிப்படுத்துறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு. அதை உபயோகப்படுத்துறதுக்கு வந்து பெற்றோர்களும் டீச்சர்ஸும் உண்டு. அதுக்கப்புறம் அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு நிறைய மீடியா இருக்கு. இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அப்புறம் அப்புறம் தியானம். தியானம் மந்திரம் 2 வார்த்தை போட்டிருக்காங்க. தியானத்துக்கும் மந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தியானம்னா கண்ணை மூடிட்டு உங்க மூச்சுல மட்டும் உங்க மனசு இருக்கும். மந்திரம்ன்றது வந்து வார்த்தைகளை உபயோகிச்சு மந்திரம் சொல்றோம் இல்லையா, அந்த மந்திரம் சொல்றச்ச நம்மளுடைய குரல் வழிய நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், தொண்டையை யூஸ் பண்ணிக்கிறோம், குரலை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப மந்திரம் சொல்றச்ச அது அந்த ஒலி வந்து ஒரு சார்ட் ஆஃப் வைப்ரேஷன் உண்டாக்கும். அந்த சலசலப்புல அந்த ஒரு வைப்ரேஷன்னால மறுபடியும் சொல்றேன், காதுக்கு போய் மூளைக்கு போய் வாய் வழியா நம்ம பேசுறோம், தொண்டை யூஸ் ஆகுறது. சரி, நானும் சேர்ந்து பண்றச்ச நம்ம மந்திரங்களினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். மந்திரம் வந்து பெரியவர்கள் சொல்ல இந்த குழந்தைகள் வந்து இந்த ஏஜ்ல உட்கார்ந்துட்டு இருந்து இன்னும் சின்ன வயசுலயே பக்கத்திலேயே அப்பா அம்மா மந்திரம் சொல்ல அவங்க காதுல போட்டு விழுந்து அப்படியே மூளைக்கு போய் அப்படியே பதிஞ்சிடும். மூளைக்கு போறச்ச இந்த இந்த வயசுல பதிகிறது வந்து அப்படியே டேப் ரெக்கார்டர் மாதிரி பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன மறக்கணும்னு மறக்க முடியாது. இந்த பதிஞ்சதை இன்னும் கொஞ்சம் அதிக சக்தி பெற்று ஆக்னேய சக்கராவையும் சகசிர சக்கராவையும் உபயோகித்தாக்கா நம்ம இன்னும் ஷைன் ஆகலாம். அதாவது நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தியான மந்திரம் அப்படின்றது ரொம்ப உபயோகம். உடல் வளர்ச்சி. உடல் வளர்ச்சிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த உடல் வளர்ச்சின்றது வந்து தைராய்டு கூட பேரதைராய்டு ரெண்டும் சேர்ந்தது. இந்த உடல் வளர்ச்சி வந்து அதுக்கு வந்து சரியான சாப்பாடு, காற்று எல்லாம் சுத்தமா இருக்கணும். சுற்றுப்புற சூழ்நிலை நல்லபடியா இருக்கணும். கால்சியத்துக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பேரதைராய்டு எப்படி உபயோகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. கால்சியம் தனியா வேலை செய்யாது, சாப்பாட்டுலயும் கிடைக்குது. ஆனா விட்டமின் டியோட சேர்ந்து ரெண்டும் அப்சார்ப் ஆகி நமக்கு உபயோகமாகுது. இப்ப தவறுகள் இதுல இந்த விசுத்தி சக்கரா வேலை செய்யும் போது, வளரும் போது, மலரும் போது அதுல இடையூறு ஏற்பட்டா என்னெல்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற சக்கரங்கள்லாம் மூலாதார சக்கரம் இல்லையா, அந்த மூலாதார சக்கரம் வந்து உயிரை கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா வளர்ந்துகிட்டே வருது. அப்போ ஒன்னொன்னு ஒரு சக்கரமும் வளரும் போது விசுத்த சக்கரால வரைச்ச பேசும் வருது. இப்ப வளரும் போதே ஏதோ ஒரு தடங்கள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து சரியா பேச முடியாது, இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வரும். இந்த சக்கரால வந்து பிளாக் ஆயிடும். ஏன்னா குழந்தைகள் வளர்ச்சி என்ன, முதல்ல குழந்தை உயிரோட வர்றதுக்கு குண்டாலினி சக்தி அவசியமானது. இந்த குண்டாலினி சக்தினாலதான் குழந்தை உயிரோட வருது. அதனுடைய பவர்னாலதான் மூலாதார சக்கரம் மலரும். அந்த மூலாதார சக்கரம் வளர்ந்த உடனே அந்தந்த ஸ்டேஜ் படி குழந்தையினுடைய வயது படி ஒரு சக்கரமா வளரும். விசுத்தி சக்கராவை பார்க்கணும். இப்ப விசுத்தி சக்கரா வரைச்ச இந்த மூலாதார சக்கரால இருந்து வர்ற குண்டாலினி சக்தி மேலே எடுத்து இந்த தொண்டை பகுதியில வந்து ஏதோ பிளாக் ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்ப சரியா பேச முடியாது. பேச முடியாதோட இல்ல, ஒரு குற்ற உணர்ச்சி வரும். சதா ஒரு குழந்தை ஸ்கூல் போறது இந்த டைம்ல 2வது 3வது வகுப்புல இருக்கு. அந்த குழந்தைகள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. அதனால என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய துரத்தி விடுறாங்க. துறஞ்சி விடச்ச என்ன ஆகும், இந்த குழந்தைக்கு கூனி குறுகி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம சாதாரணமா வெக்கப்படுறச்ச கூனி குறுகி, அவமானப்படுறச்ச கூனி குறுகின்றோம். அந்த மாதிரி என்ன ஆகுது, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கழுத்து பக்கம் பின்பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கழுத்தினுடைய கீழ்பாகம், கழுத்தினுடைய அடிபாகம், 2 ஷோல்டரும் ஒரே சமநிலையில இருக்கும். ஆனா இந்த கூனி குறுகிச்சு என்ன ஆகுது, இந்த ஷோல்டர் ரெண்டும் முன்பக்கமா வரும். அப்ப அந்த வெக்கம் அவமானம் அது தாங்க முடியாது, கூனி குருவி. நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க ஷோல்டர் வந்து 2 பக்கம்
நெக்கனுடைய அடிபாகம் ஷோல்டர் ரெண்டும் ஒரே கோட்ல இருக்காது, அப்படியே கொஞ்சம் ஷோல்டர் மட்டும் முன்னாடி இருக்கும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு கூட சிறு வயதுல ஏதோ நடந்திருக்கு. அந்த சிறு வயதுல இந்த இந்த பருவத்துல நடக்கச்ச அவங்களுக்கு அவமானம் தாங்க முடியாம அந்த வளர்ச்சி பிளாக், அந்த விசுத்தி சக்கரில் வந்து எனர்ஜி வந்து பிளாக் ஆகுது. அதனால அந்த அவமானத்தினால இந்த வளர்ச்சி பருவத்துல வந்து தடைப்படுறது. அதனாலதான் இந்த ஷோல்டர் முன்னாடி நிக்குது. அதே மாதிரி பேசவும் முடியாது சரியா. தனக்கு தெரிஞ்சாலும் அது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது. எங்கன்னா நான் பேசினா அவமானப்படுத்துற போறாங்களே, மற்றவங்க கேலி பண்ண போறாங்களே, அந்த மாதிரி ஒரு தாழ்வு உணர்ச்சி வந்துடும். அதே மாதிரி இப்ப இன்னொரு பையன், நம்ம வந்து சில பசங்களை வந்து ஒரு பையன் வரான், அவனோட ஃப்ரெண்டோட வரான். அப்ப என்ன பண்றான், எங்க அம்மா வந்து பார்த்துட்டே இருக்காங்க, குழந்தை எப்போ வருது அப்படின்னுட்டு வெளில இருந்து. அந்த குழந்தையனுடைய ஃப்ரெண்டை பார்க்கறச்ச நீ இந்த பையனோட ஏன் வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் இந்த பையன் உள்ள நுழைஞ்ச உடனே ஏன் அவன் கூட வரக்கூடாதுன்னு, இல்லை நம்மளுடைய ஜாதி வேற, அவன் ஜாதி வேற, கீழ் ஜாதி, அதனால அவன் கூட நீ இன்வெஸ்ட் நண்பனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த குழந்தைக்கு வந்து இப்பவே இந்த விஷ விதை மனசுல பதிது. இந்த விஷ விதை பதிஞ்ச உடனே அது வேர் விட்டு பெரிய விஷ மரமாகி பெரியவனானாலும் இந்த தான் அகம்பாவம், தன்னுடைய ஜாதிய மேலேயே ஒரு விருப்பு, மற்றவங்க எல்லாம் அலட்சியம், அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு குழந்தை வந்து நல்ல படிக்கும். ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், எந்த கிளாஸ்ல இருந்தாலும். அது கூட படிக்கிறது இன்னொரு பொண்ணு, அதே கிளாஸ்ல இருக்க பொண்ணு, அது எப்பவுமே செகண்ட் ரேங்க். இந்த பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க், அந்த பொண்ணு செகண்ட் ரேங்க். ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து என்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு எப்பவுமே ஒரு மன வருத்தம் இருக்கும். அது என்ன பண்ணிடுச்சு, தாங்க முடியாம ஒரு நாள் எனக்கு சொல்லிச்சு, அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இந்த பையன் இருக்கிற வரைக்கும் என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது அப்படின்னு சாதாரணமா சொல்லி, வருத்தம் பொறாமை எல்லாம் சேர்ந்து தாங்க முடியாம அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கு. அம்மா என்ன பண்ணாங்க, இந்த லிட்டரலா இந்த மீனிங் எடுத்துட்டு, இந்த பையன் இருக்கிறதானே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை நடத்துறாங்க. என்னன்னா, அந்த பையன் இருந்தாதானே அப்படின்னு சொல்றதுக்கு என் மனசுல நினைச்சுக்கிட்டு, அந்த குழந்தை ஒரு ஜூஸ் எடுத்துட்டு போய் அதுல விஷத்தை கலந்து அங்க ஸ்கூல்ல வாசல்ல நிக்கிறாங்க வாட்ச்மேன், அவங்ககிட்ட கொடுத்து, நான் கொடுத்தேன், எனக்கு தெரியும் அந்த ஆண்டி கொடுத்தாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குடிச்சிருக்கான். அந்த பையன் குடிச்சிட்டு அந்த நம்ம ஆண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருக்கான். அந்த பையன் செத்து போச்சு. ஸோ இப்ப பாருங்க, இந்த பெற்றோர்களுடைய மனப்பாகம் அந்த குழந்தைய வந்து, இல்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா படி, செகண்ட் ரேங்க் எடுத்தா என்ன, நீ மேலே போக போக அந்த கிளாஸ்லயே இருக்க போறியா, நான் வேற பிரான்ச்சுக்கு தொடங்கி நீ முன்னாடி ஷைன் பண்ணலாம், உன்னோட விருப்ப பாடத்தை எடுத்துட்டு அதுல நீ முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த சின்ன குழந்தை சொல்றத அப்படியே மனசுல பதிஞ்சு அந்த குழந்தை, அந்த அம்மா வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு செய்கைனால இந்த குழந்தையினுடைய லைஃபும் பழைய போச்சு. அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க யார் பண்ணது என்னன்னுட்டு போலீஸ்ல. அந்த அம்மாவும் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இப்ப ரெண்டு பேருடைய, இந்த குழந்தையினுடைய லைஃபும் பாழாச்சு, அந்த அம்மாவும் குழந்தைக்கு ஒண்ணும் பண்ண முடியாம, குழந்தை கூட இருக்க முடியாம, வளர்ப்பு சரியில்லை. ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சில குழந்தைகளுக்கு வந்து சில குழந்தைகளுக்கு பெற்றோர்கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அம்மா நான் இதை பார்த்தேன், இதை பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்றதுக்கு குழந்தைகளுக்கு ஆர்வமா இருக்கும். சில குழந்தைகள் வந்து அம்மாக்கு அப்பா கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும். ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், ஸ்கூலுக்கே ஒரு 4-5 நாள் போகல. அவங்க அம்மா வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏன் ஸ்கூல் போல அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து நான் ஸ்கூல் போல, என்னோட இதோட நிறுத்திட்டு நான் சென்னைக்கு போய் எதனா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், உங்களை சப்போர்ட் பண்றேன், ஏழ்மை கொடுங்க, அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், வேலை கிடைக்கும் அப்படின்னு. என்ன காரணம், ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற அப்படின்னா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா, இல்ல இல்ல எனக்கு வந்து நம்ம ஜாதியை பத்தி சொல்லி என்னை திட்டுறான் பசங்க எல்லாம், என்ன பக்கத்துல இருக்க பசங்க எனக்கு கை காசு கொடுத்தேன்னா அது கொடுக்குறியா, அதை வந்து அவங்களுக்கு டீ வாங்கணும் இல்லைன்னா வேற எதுனா வாங்கணும்னு சொல்றாங்க, இதெல்லாம் நடக்கிறது அப்படின்றோம். அப்ப சைக்கிளுடைய
அப்படியே காத்து ஏற்றிட்டு பஞ்சர் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் என்னால தாங்க முடியல. அவங்கள எதிர்த்து பேச முடியாது. அவங்க நான் மேல் ஜாதி, நீ ஒண்ணும் பேசக்கூடாதுன்றாங்க. இத வந்து அப்படியே அந்த அம்மா குழந்தைய அழைச்சிட்டு போய் ஹெட் மிஸ்டர் கிட்ட பாக்குறாங்க. பார்த்தா அந்த பசங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணியான்னா, ஆமான்னு இந்த பசங்க ஆமான்னு எடுத்துங்க. என்ன பண்றாங்க, அந்த பசங்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த பசங்க வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்து இந்த பையனை நீ எங்களை பத்தி சொல்லுவியா, ஓன் ஜாதி என்ன ஏன் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு, அதை தடுக்க வந்த பொண்ணையும் போட்டு அடிச்சுட்டு, அதை பார்த்துட்டு இருந்த தாத்தா வந்து அப்படியே ஷாக்ல இருந்து போறாரு. இதெல்லாம் நடக்குது. இப்ப என்ன ஆகும், இந்த பனிஷ்மெண்ட் வாங்கின பசங்களுக்கு வந்து மனசு திமிரு ஜாஸ்தி ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்க. சஸ்பெண்ட் தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த பையனுக்கு வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து பெரியவன் ஆனாலும் மற்றவங்களோட பேசுறதுக்கு தனிமையை உணர்வோம். இதுதான் நடக்குது. ஸோ அதனால நீங்க இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பெற்றோர்களுடைய கடமை, டீச்சர்ஸ்னுடைய கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு குழந்தை பிறக்கறச்ச வெறும் உடம்போட தான் பிறக்குது. அதுக்கு பேர் கிடையாது, உடுத்துறதுக்கு துணியோட வரல, ஒரு ஜாதின்னு வரல. எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ், குழந்தை. ஆனா அது குழந்தை வளரச்ச இந்த ஜாதின்னு ஒரு பேரை சொல்லிட்டு அதனால வர்ற தீங்கெல்லாம் தாங்க முடியாம இருக்கு. இதெல்லாம் ஏன் இந்த ப்ரோக்ராம் நான் பாக்குறேன்னா, இதெல்லாம் என் மனசை உறுத்துது. பேப்பர்லயோ இல்ல டிவிலயோ ஏதோ ஒண்ணு வருது இல்லையா, இந்த குழந்தைகளை எப்படி பெற்றோர்கள் கெடுக்கிறாங்க, டீச்சர்ஸ் கெடுக்கிறாங்க. டீச்சர்ஸ் இந்த தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிற பையன் என்ன பண்றான், டீச்சர் அடிச்சாங்க, அவனுக்கு வெறி வந்து கத்தியால குத்தி டீச்சரே கொலை பண்ணிட்டான். ரொம்ப அகம்பாவம் பிடிச்ச ஒரு பையன் வந்து நீ எப்படி என்ன திட்டலாம், அப்படியே ஒரு குழந்தைகள் அடியாத மாடு படியாதுன்னுட்டு நம்ம தமிழ்லயே இருக்கு. ஸ்கூல்ல வந்து கண்டிப்பு கட்டாயம் வேணும். பெற்றோர்களும் குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்கணும், டீச்சர்ஸும் குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்கணும். இப்போ கண்டிப்புன்றது வந்து இருந்ததுன்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணா சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீ இதை போய் கிளாஸ்க்கு வெளியில நெல்லு, அந்த குழந்தைக்கு வந்து ஒரே அவமானம். அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி அவங்க இழுத்துட்டு வந்து என் குழந்தை எப்படி நீ பனிஷ்மெண்ட் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடியதடி போற அளவுக்கு இருக்கு. இல்லைன்னா இந்த குழந்தைக்கு தாழ்வு மனப்பான் வந்து அப்படியே டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி இல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி இன்னும் தற்கொலைக்கு கூட முயற்சிக்குது. சின்ன பசங்க இதான் கதை, நீ எனக்கு அவமானமா இருக்குன்னு ஒண்ணும் இல்லை, நான் தனியா போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துச்சு, அப்புறம் தற்கொலை பண்ணிட்டு போடுச்சு. இதெல்லாம் நடக்கிறது. அது தவிர குழந்தைகள் வந்து இந்த டைம்ல வந்து மற்ற குழந்தைகள் இருந்து கிட்ட இருந்து கத்துக்கிறது நிறைய இருக்கு. நல்ல குழந்தைகள்னா நல்ல படிக்கிற பசங்க, அவங்க எல்லாம் குரூப்பா உட்காந்து படிக்கிறதெல்லாம் எஸ் நல்லதுதான். ஆனா சில குழந்தைகள் வந்து என்ன பண்ணும், வீட்டுல அம்மா அப்பா வந்து குடிச்சிட்டு வந்தாருன்னா அதே பார்த்து வச்சு நான் ஏன் குடிக்க கூடாது, நான் ஏன் சிகரெட் பிடிக்கூடாது, இந்த குழந்தைக்கு வித்தியாசம் தெரியாது, தான் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அதனால இதுல வந்து இந்த பழக்கத்தெல்லாம் கத்துக்குது. இந்த குழந்தைகள் வந்து இந்த ஏஜ்ல நல்லது கெட்ட தெரியாத இந்த ஏஜ்ல போய் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் எல்லாருக்கும் டாஸ்மாக் குடிக்க ஆரம்பிக்குது, இல்லைன்னா சிகரெட் பிடிக்கிறது, இல்லைன்னா ஸ்கூல் பக்கத்துலயே நிறைய கடைகள் இருக்கு, அதுலயே சாக்லேட் மூலமாவும் ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய விற்கிறாங்க. இப்ப நடக்குது, இதெல்லாம் நடக்கிறது தான் நான் சொல்றேன். நடக்குது, இது சாக்லேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக், அது போய் அந்த சாக்லேட் சாப்பிட்டாதான் நல்லா இருக்குன்ட்டு ஒரு அடிக்ஷன் மாதிரி வந்துடுது. இந்த அடிக்ஷன்ல இருந்து அவன் வெளியில போக முடியல. ஆனா சாக்லேட் வாங்குறதுக்கு கையில காசு வேணும் இல்லையா, கையில காசு வாங்குறதுக்கு அம்மா அப்பாட்ட கேக்குது, என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுது, வீட்லயே என்ன அம்மா சில்லறை வச்சிருப்பாங்க இல்ல, இல்ல அப்பா பர்சுக்குள்ள இருக்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரியாம எடுத்துன்னு போயிட்டு தனக்கு வேண்டியதை வாங்கிக்குது. இதே பழக்கம் இன்னும் கொஞ்சம் பெருசானாக்கா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, இன்னும் 4-5 பசங்களா சேர்ந்து அவங்களுக்கும் சேர்ந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்லயே திருட ஆரம்பிக்கிறது. அப்புறம் இதே பழக்கம் வெளியில போய் திருட ஆரம்பிக்கிறது. இதே மாதிரி ரவுடிசம் எல்லாம் நடக்குது. இது கிடைக்கலன்னா, பைசா கிடைக்கலன்னா வீட்டுக்குள்ள பூந்து அடித்தடி போட்டு அடிச்சுட்டு பைசா எடுக்கிறது, இல்லைன்னா நகையை வீட்ல இருந்து திருடுறது, இல்லைன்னா கொலை பண்றதுக்கு கூட இந்த மாதிரி
சம்பவங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் குழந்தைகள் வந்து பெற்றோர்களுடைய கண்காணிப்புல இருக்கணும். பெற்றோர்கள் வந்து எப்படி பண்றாங்களோ அதுதான் குழந்தைகளுக்கு பாக்குது. குழந்தைகளுக்கு வந்து வளர்ற குழந்தைகளுக்கு அம்மாவும் அப்பாவும் ஹீரோயின் ஹீரோஸ். ஆனா இப்ப என்ன நடக்குது, குழந்தை படிக்கிற டைம்ல இப்ப கொரோனா பீரியட்ல பாத்தீங்க, நேர பள்ளிக்கு போகாம ஆன்லைன் மூலமா வகுப்புகள் நடந்தது. அப்ப என்ன, செல்லே தொடாத, லேப்டாப் கிடையாது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் வேற வழி இல்லாம நம்ம அந்த குழந்தைகளுக்கு செல்லை கொடுத்துட்டு இல்லைன்னா லேப்டாப் கொடுத்துட்டு அதுலயே படிங்கோ, டீச்சர் சொல்றச்சு கவனிங்கோ அப்படின்றாங்க. இந்த குழந்தைகள் வந்து என்ன சில குழந்தைகள் வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா, அம்மா அப்பா வந்து இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு படிக்கட்டும், தனியா நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்னுட்டு தனி ரூம்ல தனி அறையை கொடுத்துடுறாங்க. இந்த குழந்தைகள் வந்து படிக்குதா இல்ல வேற எதுனா பாக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன ஆகுது, குழந்தைகள் வந்து தனி ரூம்ல உட்காந்துட்டு இப்ப ஓடிடின்னு வந்திருக்கு இல்லையா, அதாவது தணிக்கை செய்யப்பட்ட படம் தான் தியேட்டர்ல ஓடுது. தணிக்கை செய்யப்படாத படங்கள்லாம் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ், பெரியவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படங்கள்லாம் சின்ன பசங்களும் பார்க்கறதுக்கு முடியும் ஓடிடின்னு. அந்த திரைப்படங்கள்ல வந்து எல்லாம் ஒரே சண்டை, குத்து, கத்தி குத்து, கன்ல எடுத்து சொல்றது, இந்த மாதிரி சண்டைகள், இல்லைன்னா வேற மாதிரியான ஒரு கையில ஆல்கஹால், இல்லைன்னா ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த குழந்தைகள் மனசு வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏன் நம்ம பண்ணக்கூடாது, அதுகளுக்கு தப்பு விஷயம் தெரியாது, ஆனா நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு கெட்ட பழக்கங்கள்லாம் இது பண்ணிடுது. அதே மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல படிச்சு இந்த பையனுக்கு வந்து மூலாதார சக்கராலேருந்து குந்தாலினி சக்தி மேலே ஏறுது இல்லையா, அந்த இடத்துல மற்ற சக்கராலாம் சரியான வேலை செய்யலைன்னா பேசுறதுக்கு முடியறது இல்லை. அப்ப என்ன ஆகும், மற்றவங்க கேள்வி கேட்கறச்ச இல்லை டீச்சர் கேள்வி கேட்கறச்ச இந்த தடமாடும், தொண்டை வேலை செய்யாது, திக்கு வாயின்றோம். இந்த திக்கு வாயின்றச்ச என்ன ஆகுது, மற்ற குழந்தைகள்லாம் இந்த பையனை ஒரு மாதிரி பார்த்து கேலி பண்ண ஆரம்பிக்கும். இந்த பையனுக்கு அவமானமா இருக்கும். அதனால வாயே திறக்காது, பேசுறதே கிடையாது. ஆனால் திக்குவாய்க்கு பயந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே இருக்க ஆரம்பிக்கும். இந்த குண்டலினி சக்தி வந்து மேலே போறச்ச தடங்கள் ஏற்பட்டதுன்னா மன வளர்ச்சியும் குறையும், உடல் வளர்ச்சியும் பாதிக்கும். மனசு வளர்ச்சின்றது நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, காது கேட்கறது, கண்ணால பாக்குறது, இதெல்லாம் அந்த மற்ற சக்கரங்களை சேர்ந்தது. அதனால பாக்குறதுனால மனசு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடும், இல்லைன்னா மன வளர்ச்சியும் பாதிக்கும். அதே மாதிரி உடல் வளர்ச்சியும் தைராய்டு பேரதைராய்டு இல்லையா, அது சரியா வேலை செய்யாது. அதனால உடல் வளர்ச்சியும் பாதிக்கும், மன வளர்ச்சியும் பாதிக்கும், உடல் வளர்ச்சியும் பாதிக்கும். குற்ற உணர்ச்சி இருக்கிறதுனால மேல் நோக்கி செல்லும் குண்டாலினி சக்தி வந்து பாதிக்கிறதுனால மன வளர்ச்சி அதிகமா பாதிக்கப்படும். பேசுறது, கேட்கறது, வாய் பேசுறது, இதன் திறமையெல்லாம் நல்லா குறைஞ்சிடும். அதனால தாழ்வு உணர்ச்சி நிறைய வரும். இதெல்லாம் இங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய கடமை பொறுப்பு வந்து எவ்வளவு முக்கியன்றது, குழந்தைகளுடைய வளர்ச்சி பருவத்தில் எவ்வளவு முக்கியன்றது தெரியும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் ரொம்ப பொறுப்பு. ஒரு குழந்தைய வந்து இப்ப நிறைய நடக்குது, ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீ இந்த ஜாதி தானே, நீ இந்த ஜாதி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மார்க் குறைக்கிறது அதிகமா. ஏன்னா நாங்கெல்லாம் படிக்கிறச்ச நாங்களும் தான் படித்தோம். இந்த மாதிரி நானும் காலேஜ்ல டீச்சிங்ல தான் இருந்தேன். ஒரு எந்த குழந்தை எந்த ஜாதி, அவன் ஏழையா பணக்காரனா ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி, எல்லாம் ஒரே சமம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த ஜாதியை பத்தி சொல்லி கொடுத்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னுட்டு நிறைய பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதையே ஸ்கூல்லயும் நடக்குது. அதனால தயவு செய்து இதெல்லாம் மறந்துட்டு குழந்தைகளுக்கு பறக்கச்ச ஜாதி கிடையாது, பள்ளியில போனாலும் ஜாதி கிடையாது, இதெல்லாம் நான் இந்த மனசுல நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து கள்ளம் கபடம் இல்லாம நல்ல வளரும். இது ரொம்ப முக்கியம். இது பெரியவனானா என்ன ஆறுது, இது அதிகாரம் பண்றது. இப்ப சொல்லி இப்பதானே சொல்லி இந்த நான் அகம்பாவம் எப்படின்னா, நான் மேல் ஜாதி, எனக்கு இந்த இந்த பொறுப்பு இருக்கு,
நான் மற்றவங்களை அடக்குவேன், இந்த மாதிரி பசங்களெல்லாம் நான் அடக்குவேன் என்று இந்த அதிகாரம் எந்த வேலையில இருந்தாலும் நான்ற அகம்பாவம் ஜாஸ்தி ஆயிட்டு மற்றவங்களெல்லாம் அதிகாரம். இவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்குது? ஒரு பொறுப்புன்றது ஒண்ணு கொடுத்தாக்கா அந்த பொறுப்பை நீ செய், அந்த வேலையை நீ செய், அதுக்கு உண்டான பலனை நீ அனுபவி. ஆனா மத்தவங்களை கூப்பிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு தான் அகம்பாவத்தின்னு பண்ணுவாங்க. அதே அதே அனதர் எக்ஸ்ட்ரீம் வந்து என்னன்னா தாழ்வு மனப்பான்மையோட வருது இல்லையா அந்த குழந்தை, அப்ப வந்து மத்தவங்களோட சகஜமா பேசுறதுக்கே பழகவே பழகாது. ரொம்ப அவமானப்பட்டு அச்சம் கூச்சம் ஜாஸ்தி ஆயிட்டு பேசுறதுக்கு பழகிறதுக்கு எல்லாத்தையும் நிறுத்திடும். இது பெரியவன் ஆன அப்புறம் இதே மாதிரி அதிகாரம் பண்றது, மத்தவங்கள நீ தானா நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு அண்ணன் இருக்கோம், தங்க வந்து யாரு கூட பழகுறான், இவனுக்கு என்ன அதிகாரம்? அம்மா அப்பா கிட்ட சொல்லி அம்மா இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுரும். இவன் வந்து அந்த பொண்ணு நீ அவன் கூட பேசக்கூடாது, இவன் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணி அந்த குழந்தைய பெற்றோர்களையும் அந்த குழந்தை மேல வெறுப்பாக சொல்லி கொலை பண்ற அளவுக்கு போகுது. அதிகாரம் அதிகாரம் அதிகாரம். யாருக்கும் ஒருத்தர் மேல அதிகாரம் சொல்றதுக்கு கிடையாது. ஆபீஸ்ல எஸ், வேலை வாங்குறவங்க ஒருத்தர் இருக்காங்க, பாசம் இருக்காங்க, வேலை செய்யறவங்க இருக்காங்க, அது வரைக்கும் ஓடும். ஆனா தேவைக்கு அதிகமான மற்றவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொலை பண்ற அளவுக்கு அதிகாரம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி வாய்மொழி துஷ்பிரயோகம். இப்ப வந்து துஷ்பிரயோகம்னு சொல்றத விட நான் சொல்றேன் பிரயோகம். ஒரு ஃபேமிலி அவங்க ஜெனரேஷன் எல்லா குடும்பம் முழுக்க எல்லாரும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் லாயர்ஸ், குடும்பமே லாயர் குடும்பம், வக்கீல் குடும்பம். இந்த பையன் வந்து தன்னுடைய பேச்சு திறமையினால நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்குறான். இவங்க அப்பா அப்பா இவனும் லாயர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கு படிக்கிறோம், லாயர் ஆயிடும். இவருடைய பேச்சு திறமையினால என்ன ஆகுது, எப்படிப்பட்ட கேஸ் எடுத்தாலும் இவனுக்கு இந்த ஆளுக்கு வின் பண்ணி கொடுத்துறாரு, ஜெயிச்சு கொடுத்துறான். அதனால குற்றம் புரிந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த ஆள் வந்து தேவையா இருக்கு. இந்த இவர்கிட்ட போனா கட்டாயம் நம்ம கேஸ் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்றவங்க இந்த ஆள்கிட்ட வந்து இந்த லாயர் கிட்ட வந்து ரொம்ப பிரசித்தமான லாயர் ஆயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சீனியாரிட்டி படி இவருக்கு வந்து அரசாங்க ப்ராசிக்யூட்டர், அரசாங்க வக்கீல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்றோம் இல்லையோ, அதுக்கு அந்த போஸ்ட் கிடைக்குது. ஆனா இந்த டைம்ல வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வச்ச இவருக்கு வந்து ஒரு ஒரு குற்றவாளி வந்து முன்னாடி நிற்கிறோம். இவன் வந்து இவருக்கு தெரியும் தான் வந்து சாதாரண லாயரா இருக்கிறச்ச இவனை வந்து குற்றத்திலேருந்து விடுவிச்சோம், ஃப்ரீயா போயிட்டான். இப்ப அவனே வந்து ஏதோ ஒரு குற்றத்துக்கோசம் இவர் எதிர்க்க நிற்கிறான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து என்ன பண்ணணும், இத மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தோம்னா இதுல இருந்து வெளில வந்திருக்கணும். வந்துட்டு நான் இந்த கேஸ்ல இருந்து வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இல்லைன்னா இவருக்கு ஈகோ இருக்கிறதுனால ஏன் நம்ம எடுத்து பண்ணக்கூடாது, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதனால அரசாங்க வக்கீல்ன்றதுனால போலீஸ் எல்லாம் இவர் கையில இருக்கு. இவங்க கிட்ட இருந்து எல்லாம் அந்த ஆளுக்கு என்னெல்லாம் குற்றப்படும், எப்படி எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சேகரிச்சு அவன் குற்றவாளி தான் அப்படின்னு நிரூபிக்கிறோம். இதே ஆள் இவனை குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் இவருடைய சாலகத்தினால இவனை குற்றவாளின்னு நிரூபிக்கிறார். ஸோ இதுதான் நடக்குது. இதனால வாய்மொழியினால நம்ம ஒரு கேஸ் ஜெயிக்கவும் ஜெயிக்கலாம், தோக்கவும் எல்லாம். இது துஷ்பிரயோகம் சொல்ல முடியாது. அவங்களுடைய வாய் சாதரிச்சனால என்ன இந்த நம்ம சொல்றோம் இல்லையா, தமிழ்லயே சொல்றோம் இல்லையா, நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும்ன்றது. நாக்கு இந்த வாயை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்கவும் ஜெயிக்கலாம், தோக்கவும் தோக்கலாம். தோக்கடிச்சா அது ஜெயிக்கடிச்சா வந்து சம்டைம்ஸ் துஷ்பிரயோகம், மற்றவங்களை வந்து கெட்டதா சொல்லி அவங்கள மேல தேவையில்லாம அவங்க மேல பழிய போட்டு வாய் சாதனை அவங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறாங்க, அதுவும் துஷ்பிரயோகம் தான். அப்புறம் திக்குவாயை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திக்குவாய் வந்து சக்கரனுடைய வளர்ச்சி பருவத்துல தடங்கள் ஏற்பட்டதுன்னா த்ரோட்ல வந்து மாட்டிக்கும், தடங்கள் ஏற்படும். இந்த விஷுத்த சக்கரம் சரியா வளராதனால மண்டையில மூளையில நிறைய எனர்ஜி இருக்கு, சக்தி இருக்கு, பேசுறதுக்கு வேண்டிய உணர்ச்சி எல்லாம் இருக்கு. ஆனா மூளைக்கும் தொண்டைக்கும் கனெக்ஷன் சரியா இல்லாததுனால அந்த மனசுல பட்டதை அதனால பேச முடியாது. பேசச்சு யாரெல்லாம் கேள்வி கேட்டோன்னா கொஞ்சம் திக்கி திக்கி பேசி கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பதில் சொல்ல முடியும். போய் பேசுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படி கெட்ட சகவாசத்தினால ஒரு ஆள் வந்து பொய் பேசுறது,
வீட்டுல சொல்ல முடியாது. தான் வந்து கெட்ட சகவாசத்தினால குடிக்கிறேன், இல்லைன்னா ஸ்மோக் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வீட்டுல வந்து அது மறைக்கிறதுக்கோசரம் வீட்டுல ஒய்ஃப் கிட்டயோ பசங்க கிட்டயோ இல்லைன்னா மற்றவங்க கிட்டயோ போய் சொல்றது, நான் வந்து ஆபீஸ்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் நிறைய பேசி 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 தன்னுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவமானப்படுறது, ஏன் மற்றவங்க தாழ்மானப்படையோட வந்து குழந்தைங்க வந்து மற்றவங்க கிட்ட பேசச்சா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். அதனால இல்ல எக்ஸாஜரேட் பண்றது, தான் செய்யாததை நான் அதை பண்ணேன், நான் இங்கேயே உட்காந்துருப்பாரு, நான் டெல்லிக்கு போனேன், நான் அவ்வளோ பேசினேன், என்னை எல்லாரும் புகழ்ந்தாங்க, அமெரிக்காவுக்கு போனேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கதை விடுறது, இந்த மாதிரி தான் பண்ணாததை மிகப்படுத்தி சொல்றது, இதெல்லாம் பெரிய இந்த நடத்தையில நம்ம காண முடியும். சின்ன வயசுல என்ன தடங்கள் இருக்கோ அது அப்படியே வளர்ந்து 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 பெரிய நடிச்சு அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து விஷுத்த சக்கராவை பத்தி சொல்லிட்டு. இதுல எதுனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. விஷுத்த சக்கரா, ஆக்னேய சக்கரா, சகசிர சக்கரா மூணும் ஆகாஷ், ஆகாயம்ன்ற ஒரு இயக்க சக்தியோட பஞ்சபூதங்கள்ல வந்து ஒண்ணு வந்து ஃபிஃப்த் வந்து அஞ்சாவது வந்து ஆகாசம். அதாவது நெருப்புல இருந்து புகை வருது, வாயு காத்துல பரவுது, அப்புறம் எங்க போகுது, மேல ஆகாயத்துல போய் சேர்ந்துருது, தனியா எங்கேயும் போயிடல, ஆகாயத்துல போய் சேர்ந்துருது. ஸோ நெருப்புல இருந்து வர்ற புகை புகை பரவுது, அப்படியே ஆகாயத்துல போய் சேர்ந்துருது. ஸோ இந்த மூணும், அதாவது விஷுத்த சக்கரா, ஆக்னேய சக்கரா, சகசிர சக்கரா மூணும் ஆகாயம்ன்ற இயற்கையை சேர்ந்தது. அது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாதான் பேச முடியும், மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி எல்லாமே இது பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. நமஸ்காரம் டீச்சர். ஒரு குழந்தை வந்து ஆட்டிசம்னு சொல்றா, he is not able to talk but he can understand, எல்லாம் புரியுது, பட் அதை வெளிப்படுத்த தெரியல. அது வந்து எந்த சக்கராவோட டெஃபிஷியன்ஸ்? எந்த வயசுமா? 22 வயசு, சின்ன பிள்ளைல இருந்தே இருக்கு, 3 வயசுல இருந்தே பேச முடியல. He can remember, he can sing எல்லாம், பட் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன்றது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு பொட்டன்சி இருக்கு, அதை கண்டுபிடிச்சு இப்ப நீங்க சொல்றீங்க அந்த குழந்தைக்கு பாடுவா அப்படின்னுட்டு. இந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் வந்து நிறைய மியூசிக் காம்படிஷன்ல பார்த்திருக்கேன், குழந்தைகள் வந்து நல்ல பிரமாதமா பாடும், ஆனா பேருக்கு வராது இந்த மாதிரி. ஸோ எதுல அவங்களுக்கு திறமை இருக்கோ அது நல்லா வழங்கும். ஆனா இந்த குழந்தைக்கு 3 வயசுல, நீங்க 3 வயசுன்றதே ஜாஸ்தி, குழந்தைகளுக்கு வந்து 1 வயசுல 1.5 வயசுலயே குழந்தை பேச ஆரம்பிக்கணும். அப்பவே அந்த பெற்றோர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, மூலாதார வளர்ச்சி பருவத்துல தடை இருக்கு இல்லையா, அதனால அதை சரி பண்ணிட்டு இருந்தா அப்பவே சரியா இருந்துக்கும். ஆனால் இப்ப பண்றது அந்த மூலாதார சக்கரத்துல வளர்ச்சி பருவத்துலதான் அதுக்கு ஏதோ தடை வந்திருக்கும். அதனால மூலாதார சக்கரத்துல அதுல இருந்து பின் சக்கரம் வழியாக போய் ஆக்னேய சக்கரா வழியா வந்ததுன்னா சுஷும்ன நாடு, அதாவது குண்டாலினி சக்தி வந்து மூளையோட சேரணும், மூளைக்கு பலம் கொடுக்கணும். குண்டாலினி சக்தின்றது இப்ப அது பேக் போன்ல இருக்கு, அதுல இருந்து கிளம்பி சகசிர சக்கரா இல்லையா, அது வந்து மூளைக்கு கண்ட்ரோல் இருக்கு, அதுக்கு வரைக்கும் போயிட்டு அதுக்கும் சகசிர சக்கராவுக்கும் ஆக்னேய சக்கரால கண்ட்ரோல் இருக்கு. அதனால அது வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா 22 வயசு கொஞ்சம் ரொம்ப லேட்டு, இப்போ கொஞ்சம் பண்ணலாம், ஆனா இப்படிதான் பண்ணணும். ஆனா இந்த குழந்தைக்கு நிறைய பாட்டு சொல்லி கொடுங்க. இப்ப வந்து சில பேருக்கு பேச வரலன்னா கூட அந்த குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க இல்ல மந்திரம் சொல்லி கொடுக்க தானே இந்த தொண்டை வளரும். இப்போ ஒரு புது ப்ராப்ளம் வந்திருக்கு, தொண்டை கட்டி விடுறது, தொண்டை கட்டி பேசவே முடியல. அதுக்கு என்ன பண்ணும், தொண்டையில வந்து நீங்க ரேக்கி கத்துன்னு இருக்கீங்களா? ஆமா, உங்ககிட்ட தான் கத்து 2 டிகிரி. சரி, அப்ப நீங்க மூலாதார சக்கரத்திலேயே வரைச்ச அக்னி சக்கரம் வந்துட்டு தொண்டைக்கு ரொம்ப நேரம் பண்ணுங்க, த்ரோட் சக்கரா விஷுத்த சக்கராக்கு ரொம்ப நேரம் பண்ணுங்க. அப்ப ரெண்டாவது பிளாக் ஆன மாதிரி அதான் பிளாக் ஆறதுக்கு வாயை மூடிண்டு ஹம் பண்ணுங்க. வாய் திறக்க வேணாம், ஹம் பண்ணா அந்த தொண்டையில இருக்கிற அந்த நான்கள் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் அசைஞ்சு 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 ஹம்மிங் பண்ணிட்டே இருக்கான்.
அப்படின்னு பண்ணினா இன்னும் நல்லா வளரும். இப்படியே தானே கட்டினதுலாம் சரியாயிடும். எனக்கு அந்த வாய்ஸ் கார்டு ம். there is a problem இந்த சுத்தி ம். சக்கரா அந்த ஏரியால அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் நீங்க மூலாதார சக்கராக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அதுல இருந்து குடிச்சிட்டு அவங்க அம்மாக்கு என்ன இருந்தது ப்ராப்ளம், இந்த குழந்தை வயித்துல இருக்கிறச்சு ஒண்ணும் இருக்கலே, தெரியலையே எனக்கு. அதான் அது இருந்ததுன்னா அம்மாக்கும் பண்ணிட்டு அம்மாவை கத்துக்க சொல்லுங்க. பையனுக்கும் பண்ணினாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க அவங்கள்ட்ட ஒரு டிகிரி நம்பிக்கையோட பண்ண அதான் நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க தானே வீட்லயே தானே இருக்கீங்க குழந்தை கூட, அதனால ஒரு நாளைக்கு 2 தடவை கூட பண்ணலாம். தூங்கின்னு இருக்கச்ச பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய உள்ள போகும். ஏன்னா தூங்கின்னு இருக்கோம், நம்ம பிசிக்கலா தூங்கின்னு இருக்கோம். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் இல்ல, அது வந்து தூங்காது. ஸோ தூங்கறச்ச பண்ணீங்கன்னா நிறைய எனர்ஜி உள்ள போய் சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள போயிட்டு அது மூளை நிறைய வேலை செய்ய சொல்லும். ஈவினிங்ல அவன் he is very restless, he will not sit and accept himself, so I have to do only the distance. அதுதான் பெஸ்ட் வந்து அதுக்கு தான் பெஸ்ட் தூங்கறச்ச பண்ணுங்க. ராத்திரி தூங்கின உடனே பண்ணுங்க, காலத்துல எழுந்திரதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணுங்க. Okay, very good. சரி, he doesn't sleep properly. When he sleeps I will do. தூங்க மாட்டேன் இல்ல, இது பண்ணினீங்கன்னா தானே தூக்கம் வந்துடும். சரி சரி, I'll do that. Thank you madam. அதான், so I was so keen to attend the விசுத்தி சக்கர class. அதான், thank you very much. எனக்கே வந்து அவங்கள்ட்ட கத்துட்ட பிறகு எனக்கே விசுத்தி சக்கர என்னன்னா பிரிஞ்சுட்டு வந்த மாதிரி எனக்கே தோன்றது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குமா இருக்கும், பட் ரியலி இட் ஹஸ் ஹெல்ப்டு வெரி மச். கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரி மை தாட்ஸ் ஐ கேன் சொல்லது வெளியில பேசுறதுக்குள்ள ஒரு என்ன சொல்லுவாங்க கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க அப்படின்னு தோணுது. தேங்க்யூ வெரி மச். அதான் ரேக்கியோட டெஃபினிஷன் அதான். வாட் இஸ் ரேக்கின்னு கேட்டாங்கன்னா ரேக்கி cannot be expressed, it can be only experienced. Thank you மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். நான் என் பையனை பத்தி நான் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டா சொல்லுங்க. நான் மேடமோட ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் மஸ்கட்டில் நாங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் பையனை வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 இயர் பிறந்து 1 இயரில் வரைக்கும் எனக்கு இன்லாஸ் கூட இருந்தாங்க, மஸ்கட்டில் கூட இருந்தாங்க. அப்புறமே அவங்களுக்கு மற்ற ஒர்க் இருந்ததுனால அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போது எனக்கு அங்கே வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock நான் குழந்தைய கொண்டு போய் பேபி சிட்டிங்கில் விட்டுட்டு அங்கே எனக்கு 7 to 2 தான் எனக்கு ஒர்க்கிங் டைமு. அப்போது வீட்டில் இருந்தே நாங்கள் ஒரு 5:45 6 o'clock அவன் தூங்கிட்டு தான் இருப்பான். 1 year old பேபி சிட்டிங்கில் விட்டுட்டு நாங்கள் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். அப்புறமே ஈவினிங் வந்து 2-3 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்படியே ஒரு 2 years ஆயிடுச்சு. ஆனால் அவனோட ஒரு டூ இயர்ஸ் வரைக்குமே அவன் வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை. நாங்களும் ஈவினிங் அவங்க அப்பாவும் வந்த உடனே நாங்கள் 2 பேருமே ஒரு 2 hours 6 to 8 நாங்கள் வெளியே பிளே கிரவுண்டு, வேற மால்ஸு, வேற பிளே ஏரியாஸ் நிறைய எல்லாத்துக்குமே அவனை கூட்டிட்டு போய் அவன் வந்துட்டு அவனை விளையாட வைக்கிறதுக்கு மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு எல்லா எஃபர்ட்டும் போட்டுட்டு இருந்தோம். ஆனா அவன் வந்துட்டு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. எங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் கூட பண்ண மாட்டான், எந்த குழந்தைங்களோடையும் விளையாடவும் மாட்டான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு திங்ஸ் வாங்கி கொடுத்தாலுமே கூட அவன் விளையாடவும் மாட்டான். இப்படியே இருந்தாங்க. ஆனா நாங்க சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எல்லாம் காமிச்சோம். அது நாளாக அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அப்புறமே கொஞ்சம் ஒரு 2.25 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் அப்பவும் வந்துட்டு அவன் வந்து பேசல. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. டாக்டர் வந்துட்டு ஸ்பீச் தெரப்பி கிட்ட அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க ஸ்பீச் தெரப்பி கிட்ட அங்க விட்டா அங்க அவங்க பாக்குறது அது அங்க நிறைய குழந்தைங்க அதான் அந்த ஸ்பீச் தெரப்பிக்கு போனப்பதான் தெரிஞ்சது. ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு 40 minutes வந்துட்டு டைம் எடுத்துப்பாங்க. ஒரு பொருளை வந்துட்டு எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுது குழந்தை அப்படிங்கறத அதை வந்துட்டு அசஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அசஸ்மெண்ட்ல அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து ஒரு 1 year ஆகுது ஒரு 1 or 2 words பண்ண வைக்கிறதுக்கு. குழந்தை வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் பேசணும் அப்படின்னா ஒரு 4-5 yearsல தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி அதுல வந்துட்டு நாங்க பார்த்தோம். எனக்கு அதை பார்த்தப்பவே வந்துட்டு எங்களுக்கு அதுல இன்னொரு விஷயம் பார்த்தது, ஒரு 70% ஆஃப் பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங் விமென்ஸ் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே அங்க யூஏஇல வந்துட்டு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துட்டு மென்டல் டிப்ரெஷன் வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத நாங்க அப்சர்வ் பண்ணினோம். அதனால நான் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து ஒர்க்கை ரிசைன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ மறுநாளே நான் வந்துட்டு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் மந்தே நான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு அவனை வந்து பக்கத்துல நீ என்ன பொசிஷன்ல இருந்து சொல்லு, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. நான் அப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருந்தேன்.
அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருக்கேன். அப்ப எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, அது எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதுவும் ஒரு மினிஸ்ட்ரி லெவல்ல வந்துட்டு எப்படி விடுறதுக்கு எப்படி பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு குழந்தை தான். அதனால குழந்தை ஆரோக்கியமா இருந்தால் தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால இமிடியட்லி ஹேவ் டேக்கன் அ டெசிஷன். அப்புறமே இந்தியா வந்தோம். இந்தியாவுக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு நர்சரியில வந்துட்டு சேர்த்து விட்டுட்டு டெய்லி காலையில கொண்டு போய் விட்டுட்டு, அங்க நர்சரியில வந்துட்டு அது ப்ரீகேஜில தான் வந்த உடனே சேர்த்துட்டோம். அங்க குழந்தைங்க வந்துட்டு அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து குழந்தைங்கள விளையாட வைக்கிறது, வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறது, அப்புறமே தூங்குறது, அப்புறமே நாங்க மத்தியானம் ஒரு 12 மணிக்கு போய் சாப்பாடு கொடுக்குறது, அப்புறமே கூட்டிட்டு வந்தது, அந்த மாதிரி பண்ணிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்தாலுமே கூட அவனோடைய தான் 100% வந்துட்டு டைம் அலோகேட் பண்ண ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிட்டான். அந்த டிப்ரெஷன் தான் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு. ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த பேபி சிட்டிங். அங்க நாங்க வந்துட்டு ஒரு 4-5 குழந்தைங்க அவன் ஏஜ்லயே இருந்தாங்க. அதனால அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுல நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி. நாங்க ஒரு நாளைக்கு போனோம், திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஒரு 11 மணிக்கெல்லாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, பேபி சிட்டிங்ல இருந்து ஃபோன் பண்ணி, உங்க குழந்தை வாமிட் பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே நாங்க போனோம். அவன் ரொம்ப ஒரு மாதிரி கண்டிஷன்ல இருந்தான். சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நாங்க அப்பவே அந்த இதையும் மாத்திட்டோம். பிளஸ் ரிசைனும் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்து ஒரு கண்டினியூஸ்லி ஐ அலோகேட்டட் 2 இயர்ஸ் டைம். 100% அவனு கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவனோட விளையாடுறது, வேலையை சுத்தி இருக்கிறவங்களை கொண்டு போறது, கூட்டிட்டு போறது. அப்புறம் இப்ப பண்ணினதுல ஒரு 2 இயர்ஸ்ல வந்துட்டு ஹஸ் பிகம் கம்ப்ளீட்லி நார்மல் எல்லாமே. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வார்த்தை கூட அம்மா அப்பா கூட வந்துட்டு அவன் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் 3.5 இயர்ஸ் வரைக்கும் சொன்னதே கிடையாது. இப்ப அதுக்கப்புறமே பேரண்டல் இந்த இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னதான், பேரண்டல் கேர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களோட, அதுவும் அம்மாவோட அரவணைப்பு வந்துட்டு குழந்தைங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு என்னோட லேர்னிங்ஸ். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் இதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துட்டு இருக்கும். அந்த பயம்லாம் கூட ஒரு மெயின் காரணம். ஆனா அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் க்ரோத்ல வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னா, நம்ம லேட்டர் ஸ்டேஜ்ல வந்துட்டு பண்றது கொஞ்சம் மாத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கப்புறமே அவன் இப்ப நிறைய இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணி நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கான். நவ் ஹீ இஸ் டாப்பர். ஸ்கூல்ல கிளாஸ்ல எல்லாத்துலயுமே நிறைய ப்ரைசஸ் வாங்கியிருக்கான். மேத்ஸ்ல வந்துட்டு அவனோட ஐக்கியூலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நவ் ஹீ இஸ் ஓகே. அவன் எல்லாத்துலயுமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்றான், நிறைய அசஸ் பண்றான், நிறைய கொஷின்ஸ்லாம் பண்றான், கேள்வி கேட்கறான், எல்லாரும் கூடயும் நல்லா டிஸ்கஸ் பண்றான், நல்லா ஃபியூச்சரை நல்லா திங்க் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி எல்லா ஏரியாஸ்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கிறான். ஸ்டில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சோசியல் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குது. பட் ஓகே, ஹி இஸ் வெரி மச் குட் இன் க்ரோத். இது எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கான். அந்த சோசியல் இன்ட்ராக்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதுவும் வந்து வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் அவனுக்கு கொஞ்சம் எல்லாரு கூடயும் கொஞ்சம் நல்லா பழகுற வரைக்கும் தான் அந்த டைம் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் ஒன்ஸ் பழகிட்டாங்கன்னா அதர்வைஸ் ஹி இஸ் ஓகே. நல்லா பண்ணிட்டு இருக்காமா. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இதில் வந்துட்டு பேரண்டல் கேர் தான் ப்ரையாரிட்டி. அதுல மதர்ஸ் கேர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் குரோத்ல வந்துட்டு மதர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த growth ஆஃப் சைல்டு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்மா. ஸோ நிர்மலா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு யூ ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் என்ன சொல்றேன். ஷீ இஸ் வெட்டினரியன், PhD முடிச்சுட்டு ஃபாரின் போனா. அப்ப நவ் ஷி ஹஸ் கம் பேக் ஃபார் த சேக் ஆஃப் த சைல்டு. புரியுதா? குழந்தைகளுக்காக தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய வேலையை குவிட் பண்ணிட்டு நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு குவிட் பண்ணிட்டு நவ் ஷி இஸ் ரன்னிங் அவங்களுடைய கிளினிக் அவளே பாத்துக்கிறா. தனியா கிளினிக் வச்சிருக்கா. கன்னியாகுமரி தானே? நாகர்கோயில். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் கூடயும். நான் காலேஜ்ல இருந்தப்ப நான் மேம் கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு தடவை நான் அவங்க வீட்டுல இருந்துட்டு இருந்தப்ப மேம் வந்துட்டு காலேஜ் போயிருந்தாங்க. நான் அப்ப கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஈவினிங் வரப்ப அது ஹவுஸ் ஷிஃப்டிங் ஒர்க் ஆக்சுவலா இருந்தது. அப்போ ஈவினிங் வரப்ப எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் பெயின் மாதிரி இருந்தது. அப்போ மேம் வந்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி முதுகுல கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு. மேம் அப்பதான் வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மேக்னோட்டோ தெரப்பி, ப்ரானிக் ஹீலிங் இதெல்லாம் அப்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என் முதுகுல வச்சு ஜஸ்ட் கை படவே இல்லை, ஆனா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துல அப்படியே லைட்டா பண்ணினாங்க. எனக்கு
எனக்கு ரொம்ப சிவியர் பெயின் இருந்தது. அந்த ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்துட்டு எப்படி அப்படியே நியூட்ரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னால இப்ப 30 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. என்னால இன்னும் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால மறக்கவே முடியாது. ஸோ அந்த பிராணிக் ஹீலிங்க்கு வந்துட்டு முழுக்க முழுக்க அப்ப எனக்கு புரியல. ஆனா இப்போ அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. யுனிவர்சல் எனர்ஜியை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். அதை மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மற்றவங்களை ஹீல் பண்ண முடியும் வித்தவுட் டச்சிங் அப்படிங்கறது வந்துட்டு ஐ ஹாவ் அ செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மேம். தேங்க்யூ நந்தா. தேங்க்யூ மேம். இப்ப தெரியுது இல்லையா, குழந்தைகளுக்கு வந்து முதல்ல அம்மா கண்டுபிடிக்கலாம் எல்லாத்தையும். அம்மா அப்பா தான் அவங்களுக்கு ஹீரோ, ஹீரோயின்ஸ், ஹீரோ 2 பேரையும் பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. டீச்சர்ஸ்க்கும் பொறுப்பு ஜாஸ்தி, சமுதாயத்துக்கும் பொறுப்பு ஜாஸ்தி. அதுக்காக தான் இந்த ஸ்பீச்சை கொடுக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும்.